வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு இந்த காணொலியில விஷாரத் பூர்வார்க்ல உரைநடை பகுதியிலிருந்து கேட்கப்படக்கூடிய ERC இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் கேட்க போறோம். 4 வினாக்கள் கொடுத்திருப்பாங்க. 2 வினாக்களுக்கு விடையளித்தால் போதுமானது. ஒவ்வொரு வினாவிற்கும் 5 மதிப்பெண்கள், மொத்தம் 10 மதிப்பெண்கள். தமிழ் பொதிகைங்கிற பெயர்ல தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபால இருந்து கொடுத்திருக்கக்கூடிய புத்தகத்தின் பின்னாடி இந்த வினா விடை எல்லாமே இருக்குது. அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உள்ளம் கருவறை, ஊனுடம்பு ஆலயம், வாய் கோபுரவாசல், சீவன் சிவலிங்கம், ஐம்புலன்களும் ஒளி விளக்கு. இடம் சுட்டி பொருள் விளக்கம்னாலே நம்ம என்ன எழுதுவோம்? முதல்ல இடம் எழுதுவோம், அதற்கப்புறம் விளக்கம் எழுதுவோம். இடத்துல நம்ம என்னெல்லாம் எழுதுவோம்? இது எந்த பாடத்துல இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது, இதனுடைய ஆசிரியர் யாருன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட வரிகளுக்கான விளக்கத்தை எழுதுவோம். அப்போ இந்த வரியில என்ன எழுதணும்? நாம இந்த வரிகள் திருமந்திரம் என்ற பாடப்பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்பது 9 தந்திரங்களை கொண்ட நூலாகும். இது சாஸ்திர நூலாகவும் தோத்திர நூலாகவும் விளங்கக்கூடிய ஒரு அறநூல். தோத்திர நூல் அப்படின்னா வணங்கக்கூடிய நூல்னு பொருள். மனிதர்களாகிய நாம் இந்த மனித பிறவியில் பிறரிடமிருந்து எடுத்து வாழ்வதை விட பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்தது என்றும் அதுவே மனித பண்பு என்றும் இந்த அறநூல் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இதனுடைய விளக்கத்தை பார்த்திடலாமா? இந்த வரிகள் உடலினை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றது. திருமூலர் மனித உடலை கோயிலுடன் ஒப்பிடுகின்றார். இதில் நம்முடைய வாயை கோயிலின் கோபுர வாசலாகவும் உள்ளத்தை கோயிலின் கருவறையாகவும் கூறுகின்றார். நமது உடலில் முதன்மையான உயிர் சக்தியே சிவலிங்கம் ஆகும் என்கின்றார். நமது உயிர் இயங்க உதவக்கூடிய நம்முடைய ஐம்புலன்கள், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்விற்காக தோல், அதை நாம உடல்னு எடுத்துக்கிடலாம், மெய்ன்னு சொல்லுவோம். இந்த ஐம்புலன்களும் சிவனின் ஒளி விளக்காகும்னு சொல்றார். இத்தகைய மகத்துவம் வாய்ந்த நமது உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று திருமூலர் வலியுறுத்துகின்றார். காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் சேரவாரும் செகத்தீரே. வழக்கம் போல நாம என்ன எழுதணும்? இடம் பொருள் ரெண்டுமே எழுதணும். இந்த வரிக்கான இடத்துல நாம என்ன எழுதுவோம்? இந்த வரிகள் திருமந்திரம் என்ற பாடப்பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்பது 9 தந்திரங்களை கொண்ட நூலாகும். இது சாஸ்திர நூலாகவும் தோத்திர நூலாகவும் விளங்கக்கூடிய ஒரு அறநூல். தோத்திர நூல் அப்படின்னா வணங்கக்கூடிய நூல்னு பொருள். மனிதர்களாகிய நாம் இந்த மனித பிறவியில் பிறரிடமிருந்து எடுத்து வாழ்வதை விட பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்தது என்றும் அதுவே மனித பண்பு என்றும் இந்த அறநூல் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த வரியோட விளக்கம் என்னன்னு பாத்திரலாமா? முதல்ல இந்த வரிய சொன்னது யாருன்னு சொல்லணும் இல்லையா? இந்த வரியை கூறியது, அதாவது காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் சேரவாரும் செகத்தீரேங்கிற வரிய சொன்னது யாருன்னா தாயுமானவர். இவர் என்ன சொல்ல வராருன்னா, காகம் தனக்கு கிடைத்த உணவை தான் மட்டும் உண்ணாது, தன்னுடைய உறவுகளான தன் இனத்தையும் கூவி அழைத்து உண்ணும். இது நம்மளே பார்த்திருப்போம் இல்லையா? காக்காய்க்கு ஒரு பிஸ்கெட்டோ ஒரு உருண்டை சாதமோ வச்சா அது தான் மட்டும் சாப்பிட்டுட்டு போகாது. காக்கா காக்கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காவும் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு போகும். இந்த மாதிரி பண்பு மனிதர்களிடத்தில் வேண்டும்னு தாயுமானவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட பண்பினால் ஆக்கம் மென்மேலும் பெருகும். எனவே இந்த பண்பு மனிதரிடத்திலும் இருந்தால் மனித குலம் மேம்படும் என்ற நோக்கத்தோடு தாயுமானவர் சேரவாரும் செகத்தீரேன்னு சொல்றார். கண்டார் வெறுப்பனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானை அன்றி வேறொன்று அறியா குலமகளாம் என்ற வரி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இடம் இந்த வரிகள் ஆதிரை என்னும் உரைநடை பகுதியில் இருந்து இடம்பெற்றுள்ளன. இதன் ஆசிரியர் உயர் திரு R.K. ராமசுப்பிரமணியன் ஆவார். ஆதிரையின் கற்பு மேம்பாடு பற்றி விளக்கும் பொழுது ஆசிரியர் இந்த வரிகளை கூறுகின்றார். விளக்கம்: காவிரி பூம்பட்டினத்தில் சாதுவன் என்ற வணிகன் வாழ்ந்துட்டு வாரான்.
அவனுடைய மனைவி பெயர் ஆதிரை. இந்த சாதுவனுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் வருது. இவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், வேறொரு பெண்ணோடு வாழ ஆரம்பிக்கின்றான், ஆதிரையை மறந்து. இதையெல்லாம் ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, ஆதிரை கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனால் ஆதிரையோ தன் கணவன் எத்தனை வெறுக்கத்தக்க செயல்களை செய்தாலும் அவனை வெறுக்காது, அவனை அன்றி வேறொரு சிந்தனையும் இல்லாமல் குலமகளாக வாழ்கின்றாள் என்று ஆசிரியர் இந்த வரிகளை கூறுகின்றார். மிக்க என் கணவன் வினைப்பயன் உய்ய பூக்குழி புகுவேன். இடம். இவ்வரிகள் ஆதிரை என்னும் உரைநடை பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஆசிரியர் R.K. ராமசுப்பிரமணியன் ஆவார். இது ஆதிரையின் கூற்று. இந்த வரிகளோட விளக்கம் என்னன்னா, பொருள் ஈட்ட சென்ற கணவன் சாதுவனும் மற்றவர்களைப் போல் கடலில் மூழ்கி இறந்து விட்டான் என கருதிய ஆதிரை ஊராரை அழைத்து நெருப்பு குழி அமைத்து தர வேண்டி நின்றாள். ஊரார் அமைத்து கொடுத்த அந்த நெருப்பு குழியினை மலர்படுக்கை என கருதி அதில் நடக்கும் பொழுது மிக்க என் கணவன் வினைப்பயன் உய்ய பூக்குழி புகுவேன் என்று கூறி தீயினுள் இறங்குகின்றாள். இங்கு ஆதிரை தன் கணவன் மீது கொண்டுள்ள பக்தியை எடுத்துரைக்கும் விதமாக ஆசிரியர் இந்த வரிகளை கூறுகின்றார். சீற்றம் விளையாத நிலத்து உனக்கு எங்கனம் சினம் எழுந்தது. இடம். இந்த வரி தம்பியர் என்னும் பாடப்பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. உடன் பிறந்த சகோதரர்களின் பாசத்தையும் உடன் பிறவாதோரையும் உடன் பிறந்த சகோதரர்களாக கொண்டு வாழக்கூடிய நெறியையும் இந்த கட்டுரை உணர்த்துகின்றது. இந்த வரியானது ராமகாதையில் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய உரையாடலில் ராமன் லக்ஷ்மணனிடம் கேட்கக்கூடிய கேள்வியாக அமைந்துள்ளது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் சொல்லிக்கிறேன். விஷ்ணு பகவான் ராம அவதாரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்துல அவர் பள்ளி கொள்ளக்கூடிய ஆதிசேஷன், அவருடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம், அவருடைய பாஞ்சசன்ய சங்கு, இவங்க 3 பேரும் பெருமாள் கிட்ட கேக்குறாங்க, ஐயா எல்லா அவதாரத்திலையும் நீ எங்களை விட்டுட்டு போயிடுற, நாங்க 3 பேர் மட்டுமே பார்க்கடல்ல இருக்கோம், அதனால இந்த அவதாரத்துல கண்டிப்பா நாங்க உங்க கூட இருக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. இதை கேட்கக்கூடிய பகவானுக்கும் இது உண்மைதானேன்னு தோணுது. உடனே விஷ்ணு என்ன பண்றாரு, ராம அவதாரத்துல அவங்க 3 பேரையும் தன்னுடைய தம்பிகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், சுதர்சன சக்கரம் பரதனாகவும், பாஞ்சசன்ய சங்கு சத்ருக்னனாகவும் பிறக்கின்றனர். இப்ப எதுக்குங்க இந்த அவதாரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? பொருள்ல ஒரே ஒரு வரி வருது, ஆதிசேஷனின் அவதாரம் என சொல்லப்படும் இலக்குவன் அப்படிங்கிற வரி வருது. இப்ப ஆதிசேஷன்னா யாருன்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த கதை தெரிஞ்ச குழந்தைங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, தெரியாத குழந்தைங்களுக்கு இந்த கதை தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். சரி, பேக் டு தி பெவிலியன். பாடத்துக்குள்ள வந்துடலாமா? பொருள். ஆதிசேஷனின் அவதாரமாகிய லக்ஷ்மணன் அண்ணன் ராமன் பேர்ல பயங்கர பாசம். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்து நிப்பாப்ல. அண்ணனுக்கு இல்லாத வாழ்வு தனக்கும் வேண்டான்னு அண்ணன் கூட காட்டுக்கு போனாரு இல்லையா? ராமனுக்கு துன்பம் நேரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் லக்ஷ்மணன் தான் கூடவே நிற்பார். சிற்றன்னை கைகேயி தசரதன் கிட்ட பரதன் நாடாளனும் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும்னு ஒரு வரத்தை வாங்கிட்டாங்கிற விஷயம் லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்ச உடனே பெண்ணாகிய கைகேயின் எண்ணம் நிறைவேற விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கோபப்பட்டு நிக்கிறாப்ல, அம்பு வில்லெல்லாம் எடுத்துடுறாப்ல. இத பார்க்கக்கூடிய ராமன் இந்த வரிகளை கூறுகின்றார். சீற்றம் விளையாத நிலத்து உனக்கு எங்கனம் சினம் எழுந்தது. லக்ஷ்மணா, நீ நிலத்தை போல் அமைதியாக சாந்தமாக இருப்பவன், உனக்கு ஏப்பா இவ்வளவு கோபம் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாப்ல. இதுதான் இந்த வரிகளினுடைய பொருள். வலிமை நிறைந்த உன் மைந்தரையும் அமைச்சரையும் மற்றவரையும் இழந்து நிற்கும் உன் எண்ணம் மிகவும் இழிந்ததாகும். இடம். இந்த வரி தம்பியர் என்னும் பாடப்பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. உடன் பிறந்த சகோதரர்களின் பாசத்தையும் உடன் பிறவாதோரையும் உடன் பிறந்த சகோதரர்களாக கொண்டு வாழக்கூடிய நெறியையும் இந்த கட்டுரை உணர்த்துகின்றது. இந்த வரியானது கந்தபுராணம் பகுதியில் சூரபதுமனுக்கும் சிங்கமுகனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலில் வரக்கூடிய வரிகள் ஆகும்.
சூரசம்ஹாரம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையாப்பா? சஷ்டியோட 6வது நாள் திருச்செந்தூர்ல ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும் இல்லையா? முருகன் என்ன பண்ணுவாரு? சூரனை வதம் செய்வாரு. சூரன் தன்னுடைய தம்பி சிங்கமுகனை முருகன் கூட சண்டை போடுறதுக்கு அனுப்ப போறாரு. அந்த நேரத்துலதான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொருள் என்னன்னு பாத்திரலாமா? சூரபதுமன் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பான். என்னன்னா 1008 அண்டங்களை 108 யுகம் ஆள வேண்டும் என்று. இந்த நேரத்துலதான் இவங்களுக்குள்ள சண்டை வருது. 12 தடந்தோள் கொண்ட பகலவனை, 12 தடந்தோள் அப்படின்னா 12 கைகளை கொண்ட. 12 கைகள் யாருக்கு? நம்முடைய முருகப்பெருமானுக்கு இல்லையா? சூரியனை போல இருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் கிட்ட சண்டை போடுறதுக்கு அவனுடைய மகன்கள், அமைச்சர், மற்றவங்க எல்லாரையும் அனுப்பி அத்தனை பேரையும் இழந்து நிக்கிறான் சூரபதுமன். இந்த நேரத்துல தன்னோட தம்பி சிங்கமுகனை கூப்பிட்டு நீ போய் முருகன் கூட சண்டை போடுன்னு சொல்றான். அந்த நேரத்துல சிங்கமுகன் இந்த வரிகளை சொல்றாப்ல. சிங்கமுகன் தன்னுடைய அண்ணன் சூரபதுமனுக்கு அறிவுரை சொல்றாப்ல. அண்ணா, நான் சொல்றத நீ கேளு. மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தியை பாலன் என்று, அதாவது சிறுவன் என்று நீ எண்ணுகின்றாய். அதன் காரணமாகத்தான் வலிமை நிறைந்த உன்னுடைய மகன்களையும் அமைச்சர்களையும் மற்றவர்களையும் இழந்து நிற்கின்றாய். இந்த எண்ணம் மிகவும் இழிந்தது. பின்வரக்கூடிய விளைவினை அறியாது வாழக்கூடிய உனக்கு என்னுடைய சொற்கள் நஞ்சாகத்தான் தோன்றும். காலத்தின் வல்லமையை வென்றவர் யாருன்னு கேட்டு சிங்கமுகன் முடிக்கிறாப்ல. வருந்தற்க, உன் தம்பி முற்பிறவியில் ஒரு முனிவனாக இருந்து எம்மை அடைய தவம் செய்துள்ளான். அவனுக்கு ஜூலை நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்வோம். இடம் இந்த வரியானது திருநாவுக்கரசர் என்ற பாடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரியோட விளக்கத்தை பார்த்துடலாமா? நமக்கு தெரியும், திருநாவுக்கரசரோட அக்கா பேரு திலகவதியார். திலகவதியார் தான் திருநாவுக்கரசரை வளர்த்திருப்பாங்க. கொஞ்ச காலத்திற்கு பிறகு திருநாவுக்கரசர் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்திற்கு மாறுறாரு. இது அவங்க அக்காவை ரொம்பவே காயப்படுத்துது. இதனால திலகவதியார் என்ன பண்றாங்கன்னா, கெடில நதி கரையில அமைந்திருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்கிக்கிட்டே வராங்க. திலகவதியார் தினமும் அந்த கோயிலை சுத்தப்படுத்தி சிவபெருமானுக்கு பூவெல்லாம் தொடுத்து சாத்தி என்ன பண்றாங்க? சிவபெருமான் கிட்ட வேண்டி வழிபடுறாங்க. பரசமய குழியில் வீழ்ந்து கிடக்கும் என் தம்பிய எப்படியாவது காப்பாத்துன்னு கேக்குறாங்க. அவரது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த சிவபெருமான் திலகவதியாரோட கனவுல தோன்றி சொல்றாரு, வருந்தற்க, உன் தம்பி முற்பிறவியில் ஒரு முனிவனாக இருந்து எம்மை அடைய தவம் செய்துள்ளான். அவனுக்கு ஜூலை நோய் கொடுத்து அவனை தடுத்து ஆட்கொள்வோம் என்று அருள் புரிகின்றார். இந்த கடைசி வரியானது உங்களது வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளலாம். ஆளுடை பிள்ளையாராம் ஞான சம்பந்தர் களல் வணங்க பெற்றேன். இடம் இந்த வரி திருநாவுக்கரசர் என்ற பாடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. விளக்கம்: திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு சிவன் கோயில்லையா உளவார பணி செஞ்சு வாழ்ந்துட்டு வராரு. இந்த நிலையில திருநாவுக்கரசர் அடியவர் ஒருவர் மூலமாக திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட நேரத்திலிருந்தே திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இதனால திருநாவுக்கரசர் என்ன செய்யறாரு? சீர்காழிக்கு கிளம்பி வராரு. ஏன் சீர்காழிக்கு வராருன்னா, சீர்காழி தான் திருஞான சம்பந்தரோட சொந்த ஊர். தன்னை பார்க்கறதுக்கு நாவுக்கரசரே வராருன்னு கேள்விப்பட்ட உடனே திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரை வரவேற்க புடைசூழ போய் நிற்கிறாரு. அங்கு ஞான சம்பந்தரை பார்க்கக்கூடிய நாவுக்கரசர் ஆளுடை பிள்ளையாராம் ஞான சம்பந்தர் களல் வணங்க பெற்றேன்னு சொல்றாரு. இதை கேட்கக்கூடிய ஞான சம்பந்தர் அப்பரே என்று அழைக்கின்றார். உடனே நாவுக்கரசரோ அடியேன் என்கின்றார். ஞான சம்பந்தரை பார்க்கக்கூடிய நாவுக்கரசர் ஆளுடை பிள்ளையாராம் ஞான சம்பந்தர்னு ஏன் சொல்றாருன்னா, திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடை பிள்ளையார் என்பதாகும். திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரை பார்த்து அப்பரே என்று அழைக்கின்றார். அப்பரே என்றால் அப்பா என்று பொருள். அதற்கான பதிலாக அடியேன் என்று, அதாவது நானே என்று உரைக்கின்றார் நாவுக்கரசர். வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர், வயதில் சிறிய குழந்தை ஒன்று, இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றனர்.